வணக்கம் guys, welcome back to Phone தமிழ். OPPO Reno 8 Pro ஓட அன்பாக்சிங் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட சின்ன ஃபோனு OPPO Reno 8 கொஞ்சம் சீப்பர் மாடலு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா Dimensity 1300 இருக்குது. Reno 7ல் வந்து Dimensity 900 இருந்துச்சு. ஸோ இது வந்து Dimensity 1300 ஒரு அப்கிரேட் தான். அது தவிர ஸ்க்ரீன் அதே 6.4 இன்ச்சு 90Hz AMOLED ஸ்க்ரீன் தான் இருக்குது. கேமரா இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி 64MP கேமரா இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த ப்ரோ மாடலில் இருக்கிற அதே 50MP IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃப்ரண்ட் கேமராவும் 32MP IMX709 கொஞ்சம் ஒரு ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் கேமராஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ இதில் வந்து மேலி சிலிக்கான் NPU கிடையாது அதில் இருந்த மாதிரி. ஆனால் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதோட அந்த போர்ட்ரேட் வீடியோ அதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, கேமரா சம்பிள்ஸ் எல்லாமே நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, Reno 8 5G ஃபஸ்ட்டு சார் வேல்யூ 1.021. இது வந்து ஹெட் சார், பாடி சார் வந்து 1.080. ரெண்டுமே 1க்கு மேலே தான், ஸ்லைட்டாக ஒரு 1க்கு மேலே இருக்குது. 8GB 128GB. ஸோ இதுதான் ஒரே மாடல் தான் இருக்குது, 8GB 128GB. ஷிம்மர் கோல்டு கலர். ஸோ இது தவிர ஷிம்மர் பிளாக் அப்படின்னு ஒரு இது வருது. ஆனால் கோல்டு தான் வந்து பார்க்குறதுக்கு அந்த அந்த ஓப்போவோட இந்த கோல்டுக்கு ஷிம்மர் டிசைன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு, இந்த க்ளோ டிசைன். அது தவிர இதில் MRP எவ்வளோ போட்டிருக்குன்னா 38,999 போட்டிருக்கு. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது தவிர 7.67mm. ஸோ இதுவும் ஸ்லிம் டிசைன் தான். ஸோ இது வந்து Reno 7 கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஸ்லிம்மாக தான் இருக்கும். அதோட சாம்பியன்ஸ் லீக் அதுதான் போட்டிருக்கு. பாக்ஸில் அதே மாதிரி கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் டூல், சேஃப்டி கைடு, குவிக் கைடு. ஸோ பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னா டியூவல் சோனி ஃப்ளாக்ஷிப் சென்சார் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சோனி சென்சார் தான். அல்ட்ரா நைட் வீடியோ, அதுக்கப்புறம் 80W சார்ஜிங்கு, Dimensity 1300 இருக்குது. அது தவிர பாக்ஸில் வந்து 80W சார்ஜர் இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே 80W சார்ஜர், 4500 mAh பேட்டரி. ஸோ Reno 8 Reno 8 Pro ரெண்டுமே சேம் தான். அது தவிர USB Type-C to Type-A கேபிளும் இருக்கும் பாக்ஸ்லேயே. ஓகே, டிசைன் இது வந்து மெட்டல் ஃப்ரேம் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பேக்லேயும் கிளாஸ் கிடையாது, ஸோ இது பிளாஸ்டிக் தான். ஆனால் அதே மாதிரி சிங்கிள் பீஸ் ஆஃப் இது தான் போட்டிருக்கு. சைடில் அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை, Reno 8 Pro அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. ஆனால் ஓகே, ஓரளவுக்கு டிசைன் தான் இருக்குது. பேக்கு ஃபுல்லாக அந்த க்ளோ டிசைனால் க்ளோ ஃபினிஷ் இருக்குது. சைடில் வந்து ரைட் சைடு பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்குது. பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட்டு. ஸோ இதுலேயும் ஆமாம் வெறும் டியூவல் சிம் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. அது தவிர பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில்லு, செகண்டரி ஸ்பீக்கர், டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி அந்த IMX766 இருக்குது, 8MP அல்ட்ரா வைடு, 2MP மேக்ரோ. ஃப்ரண்ட்டில் வந்து IMX709 அதே இது தான் இருக்குது, 32MP. ஸோ Reno 8 Pro என்ன இருக்கும் அதே ஃப்ரண்ட் கேமரா அண்ட் மெயின் ரியர் கேமரா இருக்குது. அல்ட்ரா வைடு இதெல்லாமே அதே தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பூட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே குவாலிட்டி இதெல்லாமே செக் பண்ணுவோம். Reno 8 ஸோ செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வேர்ஷன். ஸோ அபவுட்டில் போனால் ஸோ ColorOS 12.1 இருக்குது. ஆண்ட்ராய்டு 12 செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. அது தவிர எக்ஸ்பேண்டபிள் ரேம் எக்ஸ்பென்ஷன் வந்து 5GB இருக்குது. ஸோ 8GBனால 5GB, 12GBனா எக்ஸ்ட்ரா ஒரு 2GB. ஸோ எக்ஸ்ட்ரா மொத்தம் 7GB கிடச்சிருக்கும். அது தவிர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அதே மாதிரி தான், Reno 8 Pro மாதிரியே தான். ஸோ 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு, 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபெமிலியர் UI தான். இதுக்கு முன்னாடி ColorOS எப்படி இருந்துச்சோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா? ஸோ ஸ்க்ரீன் டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இது 90Hz தான். ப்ரோ வெர்ஷன் மாதிரி 120Hz வந்து அப்கிரேட் பண்ணல. ஸோ 90Hz தான் இருக்குது. அது தவிர வீடியோ கலர் பூஸ்ட் இருக்குது. ஸோ அந்த HDR ஆப்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ வீடியோ கலர் பூஸ்ட் அந்த ஃபீச்சர் மட்டும்தான் இருக்குது. அது தவிர ப்ரீலோட் ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. அது தவிர ப்ரீலோட் ஆப்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஃபேஸ்புக்கு இதுதான் ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸ்னாப்சாட்டு, டெய்லி என்ட்டு, ஜாஷ், ஃபோன்பே இதெல்லாமே ப்ரீலோட் ஆப்ஸு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணலாமா? பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஓகே ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணியாச்சு. ஓகே டக்குன்னு நல்லா எந்த இஷ்யூஸுமே இல்லை. அது தவிர வேறு என்ன இருக்குது? NFC அந்த மாதிரி எதாவது ஃபீச்சர்ஸ். ஸோ NFC சப்போர்ட் இருக்குது.
டால்பி அட்மாஸ் அதெல்லாம் ஏதாவது இருக்கா இல்லையா? ஸோ டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. ஸ்மார்ட் லாக்கு இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் கிடையாது. 4K வரைக்கும் இருக்குது, ஆனால் நம்ம 1080p போதும். ஸோ டிஸ்பிளே வந்து பிரைட்டாக இருக்குது. வியூங் ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கு. சைட்லேருந்து பார்த்தாலும் நல்லாயிருக்கு, பிரைட்டாக இருக்குது. HDR சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 1080p HDR. அடுத்தது ஆடியோ குவாலிட்டியும் செக் பண்ணிடுவோம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாதா? ஆமாம், ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓகே, ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது இதில். எய்டாவில் போனால் ஓகே 8GB வந்து 7.4GB இருக்குது, 3.3GB அவைலபிளாக இருக்குது. ஸோ 128GB 106GB. ஸோ இது ஒரே ஒரு மாடல் தான். இதோட இது வந்து 8GB 128GB. Dimensity 1300, Dimensity 900லேருந்து 1300க்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 6nm ப்ராசர் தான். Full HD ப்ளஸ் 90Hz ஸ்க்ரீன் இருக்குது. அது மாதிரி 4500 mAh பேட்டரி. இதுலேயும் 80W சார்ஜிங் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங் இதெல்லாமே 8ம் 8 ப்ரோக்கும் அதே சேம் தான். ஸோ அது தவிர 6090, அதுக்கப்புறம் HDR10, HDR10 ப்ளஸ் HLG சப்போர்ட்டும் இருக்குது. வைட் என்வன் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கடுத்து மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டி. ஸோ ரா சப்போர்ட் இருக்கா இல்லையா? ரா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஜிகேம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சென்சாருமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, லைட் சென்சார் எல்லா சென்சாருமே இருக்குது. அடுத்தது கேமரா. ஸோ கேமராவில் அதே IMX அந்த சோனி 766 அதே சென்சார் தான் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் வந்து அது 8MP கேமரா. ஜூம் வந்து 2x, 5x, 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. அது தவிர ப்ரோ மோடு, மேக்ரோ ஆப்ஷன் 2MP மேக்ரோ, அதுக்கப்புறம் டுவல் வீடியோ, சோலோ அவங்களோட எடிட்டர் அந்த ஆப்ஷன் இருக்குது. வீடியோவில் ஸோ வீடியோலேயும் ஏஐ மோடு. ஸோ ஏஐ வந்து 1080p 4K 30fps சப்போர்ட் இருக்குது. ஏஐக்கு மூவ் பண்ணால் 1080p மாறிடும். அது தவிர அல்ட்ரா ஸ்டடி மோடும் யூஸ் பண்ணால் 1080p. ஸோ இது வந்து OS கிடையாது, ES மட்டும்தான். அது தவிர போர்ட்ரேட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டும் 1080pயில் ஒர்க் ஆகும், ஆனால் ஃபில்டர்ஸ் ஏதாவது போட்டால் மாறிடும். ஸோ ஏஐ கலர் போர்ட்ரேட் வந்து 720p, ஆனால் போக்கா ஃப்ளேர் வந்து 1080pயில் ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோக்கும் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரிஜினலு ஏஐ கலர் போர்ட்ரேட்டு, போக்கா ஃப்ளேர் இதுவும் போர்ட்ரேட்டுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவுக்கு வீடியோவில் ஸோ 1080p 30fps தான் மேக்ஸிமம். இதுலேயும் ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது, போக்கா ஃப்ளேர் இருக்குது. ஸோ ஏஐ கலர் போர்ட்ரேட் அதே மாதிரி இது பண்ணால் 720p, 1080p வந்து போக்கா ஃப்ளேர் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட சிமிலர் கேமரா தான். போன ஜென்ரேஷனுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா தான் அந்த IMX 701 அதே ரெண்டுத்தையும் ஒரே கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிவிடுங்க. OPPO Reno 8 ரியர் கேமரா சாம்பிள். ஸோ ரியர் கேமராவில் 4K 30fps வீடியோ இருக்குது. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. அப் டு 10x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் EAS தான் இருக்குது. ஸோ OS கிடையாது. அதுவும் அல்ட்ரா ஸ்டடி மோட்லாம் 1080pயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். Reno 8ல லைவ் HDR. ஸோ இதுதான் ஏஐ மோடு.
இது ஓகே, ஸ்டெபிலைசேஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கலர்ஸும் வைப்ரண்ட்டாக இருக்குது. இதுலேயும் இந்த ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ரெனோ 8 ப்ரோவில் வந்து 4Kல லைவ் HDR பண்ணலாம், ஏன்னா மேரிசில் கனெக்ட் NPU இருக்கிறதுனால. இதில் 1080p தான் மேக்ஸிமம். அல்ட்ரா ஸ்டடி மோட். ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோடும் 1080pயில் தான் ஒர்க் ஆகும். நடந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்ட்டு. ஸோ நடந்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸ்டேபிளாக இருக்குது. EAS தான் யூஸ் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 32MP ஃப்ரண்ட் கேமரா, 1080p தான் மேக்ஸிமம் இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்கு. டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு பரவாயில்ல, பின்னாடி அட்லீஸ்ட் அந்த க்ரீன் கலராக தெரியுது. லைவ் HDR, ஸோ ஆல்ரெடி லைவ் HDRல தான் இருக்குது. ஸோ இதுதான் எனேபிள் ஆகிருக்கு, அந்த AI மோட் தான் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ அதனால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது நார்மல் கம்பேர் பண்ணும்போது. ரெனோ 8 போர்ட்ரேட் வீடியோ. ஸோ இது வந்து 1080p ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெனோ 8 ப்ரோ அளவுக்கு இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது, ரெனோ 7 கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1080pயில் போக்கா ஃப்ளார் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ நார்மலுக்கும் போக்கா ஃப்ளாருக்கும் பின்னாடி இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, லைட்டு, அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை தவிர AI கலர் போர்ட்ரேட்டும் இருக்குது, ஆனால் 720p தான் இருக்கும். AI கலர் போர்ட்ரேட். ஸோ எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த கலர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, கேமரா சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஸ்பெக்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. அந்த நாட் 2Tக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸ்பெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 30,000க்கு வந்து இது கிடைக்குது. பாக்ஸ் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் 30,000. அப்புறம் லான்ச் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு மேஜர் அப்கிரேட் கிடையாது. ரெனோ 7 கம்பேர் பண்ணுவோம், ஸ்லைட்டில் டிசைன் சேஞ்ச் இருக்குது. அது தவிர ஒரு மைனர் ஸ்பெக் பம்ப் இருக்குது. அந்த அளவுக்கு மேஜர் அப்கிரேட் கிடையாது. கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல் ரிவ்யூ, இதோட ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வரும், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.